ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கோவக்காய் வறுவல் பண்ணலாம். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக கோவக்காய் 200 கிராம் வாங்கி கழுவி எடுத்தாச்சு. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ரவுண்டாக. அப்போ தான் நம்ம வறுவல் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது பேன் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடிச்சதும் உளுந்த பருப்பு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அது வேகணுங்க. கொஞ்சம் முருகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே இருந்து முருகட்டும், வேகட்டும். கோவைக்காய் பாருங்கள், இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு முக்கால்வாசி நல்லா முருகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அபார டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் முருக விட்டலாம். ஒவ்வொரு கோவக்காய் 10 மினிட்ஸ் கூட ஆகுங்க முருகிறதுக்கு, வேகிறதுக்கு. இது எனக்கு கொஞ்சம் பிஞ்சு காயாக கிடச்சதுனால ஒரு 7 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். கோவக்காய் பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, முருகிடுச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக 7 மினிட்ஸ் நம்ம இதை முருக விட்டுருக்குறோம். இதை விடையும் நல்ல முருகி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் முருக விட்டுடலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கோவக்காய் மற்ற காயை போல் இல்லாமல் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே இதில் சத்துக்கள் நிறைய இருக்குங்க. ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தோல்வி வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காய்ங்க இது. வாரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, கோவக்காய் செய்து சாப்பிடுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, காய் வேகிற நேரம் மட்டும்தான். மற்றபடி ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பெப்பர் பவுடர் போட்டிருக்கறனால டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.